ஹாய், இப்போ நம்ம வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டெமோ ப்ராஜெக்ட் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் வந்துட்டு 2 லாகின் இருக்குது. ஒன்று வந்துட்டு அட்மின், இன்னொன்று வந்துட்டு ஸ்டூடெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்துட்டு அட்மின் பார்க்க போகிறோம். ஸோ அட்மின் நம்ம இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு கேட்கும். ஸோ அந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த டேஷ்போர்டு வந்துட்டு லாகின் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு டேஷ்போர்டு. இதில் வந்துட்டு எப்படின்னா இப்போது டோட்டல் எக்ஸாம் வந்துட்டு எவ்வளோ இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் வியூ ரிப்போர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கோ அதை நம்ம வந்துட்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டுடே எக்ஸாம் இன்றைக்கி ஏதாச்சும் எக்ஸாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும் கவுண்ட்டு. ஸோ நம்மகிட்ட வந்துட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ டோட்டல் எக்ஸாம் வியூ ரிப்போர்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எவ்வளோ எக்ஸாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே தெரியும். அண்ட் டுடே எக்ஸாம் வியூ பண்ணோம் அப்படின்னா டுடே எக்ஸாம் இருந்தால் வியூ ஆகும். டோட்டல் ஸ்டூடெண்ட் வந்துட்டு நம்மகிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே அங்கே வியூ ரிப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். இது வந்துட்டு பேஜினேஷன் செட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு காட்டும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸாம் டீட்டெயில்ஸில் வந்துட்டு இன்றைக்கியான எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே டேஷ்போர்ட்லேயே வந்துட்டு வியூ ஆகும். இப்போ எந்த எக்ஸாமும் இல்லாதனால நோ எக்ஸாம் அவைலபிள்னு சொல்லிட்டு காட்டுது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு கிராஃப் மாதிரி. ஸோ அந்த கிராஃபில் வந்துட்டு என்ன காட்டும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஜாயின்டு இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்துட்டு 5th மந்தில் வந்துட்டு 6 ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 6th மந்தில் வந்துட்டு யாருமே ஜாயின் பண்ணல. அண்ட் 7th மந்தில் வந்துட்டு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டுது. நம்பர் ஆஃப் எக்ஸாம் ஹேண்டில்டு வந்துட்டு 5th மந்தில் எந்த எக்ஸாமுக்கும் நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணல. 6th மந்தில் வந்துட்டு 3 எக்ஸாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு 7th மந்தில் வந்துட்டு ஒரு எக்ஸாம் ஹேண்டில் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு காட்டுது. இது வந்துட்டு ரெஜிஸ்டர் யூசர் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு இங்கே காட்டுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸாம் ஹேண்டிலில் வந்துட்டு நார்மலாக நம்ம க்ரியேட் பண்ண எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம வந்துட்டு இன்றைக்கி எக்ஸாம் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம க்ரியேட் நியூ எக்ஸாம்னு கொடுக்கலாம். க்ரியேட் நியூ எக்ஸாம் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு எக்ஸாமோட டைட்டில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் நார்மலாக வந்துட்டு எக்ஸாமோட டைட்டில் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு கேட்டகரி வந்துட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேட்டகரி வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறதுனா இங்கே போய்ட்டு நம்ம வந்துட்டு கேட்டகரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான கேட்டகரி. இப்போ நான் இந்த கேட்டகரிஸ் எல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ நான் வந்துட்டு சயின்ஸுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு டியூரேஷன் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். இந்த எக்ஸாம் வந்துட்டு எவ்வளோ மினிட்ஸில் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம டியூரேஷன் வந்துட்டு கொடுக்கணும். இப்போ நான் 30 மினிட்ஸ்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேட்டு, இந்த எக்ஸாமுக்கான டேட்டு அண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் டைம் வந்துட்டு எப்போன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் 5:42ன்னு கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு எப்படின்னா CSV ஃபைல் தான் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம கொஸ்டினை. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். டோட்டல் மார்க்ஸ் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். ஆவரேஜ் ஸ்கோர் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும் இங்கே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம க்ரியேட் எக்ஸாம் கொடுத்தோம் அப்படின்னா நியூ எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட்டட்னு சொல்லிட்டு வந்துடும். நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு ஆட் பண்ண எக்ஸாம் வந்துட்டு இங்கே வந்துடும். சயின்ஸ் ஃபைனல் டெஸ்ட்டுன்னு வந்துடும். அண்ட் கோர்ஸ் வந்துட்டு சயின்ஸ்னு வந்துட்டு டேட் வந்துட்டு இன்றைக்கி டேட் வந்துடும். டியூரேஷன் வந்துட்டு நம்ம 30 மினிட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணோம். அண்ட் டைமிங் வந்துட்டு 5:42 நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். 5:42லேருந்து 30 மினிட்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணி 6:12க்கு வந்துட்டு எக்ஸாம் முடிகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என் டைமும் நம்மளுக்கு வந்துடும். இது நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம்.
அண்ட் வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணும்னா டைமு ஏதாச்சும் எடிட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு டெலிட்டும் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டேட் வைஸ் வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சர்ச் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெமோ எக்ஸாம் எப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு டெமோ எக்ஸாம் வந்துட்டு அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ டெமோ எக்ஸாம் வந்துட்டு அதையும் நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் மேக்ஸுக்கு வந்துட்டு டெமோ எக்ஸாம் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறேன். டியூரேஷன் வந்துட்டு 40 கொடுக்குறேன். அண்ட் வந்துட்டு CSV ஃபைல் வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். கிரியேட் எக்ஸாம் கொடுத்தோம் அப்படின்னா நியூ எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட்னு வந்துடும். நம்ம ஆட் பண்ண எக்ஸாம் வந்துட்டு இது வந்துட்டு கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு QBM ஹேண்டிலில் வந்துட்டு எப்படின்னா புக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிடிஎஃபாக வந்துட்டு டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றப்ப நம்ம வந்துட்டு இங்கே கிரியேட் QBMனு கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு நான் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா PDF ஃபார்மேட்டில் வந்துட்டு இப்போ நார்மலாக நான் PDF ஃபார்மேட் வந்துட்டு ஒன்று ஆட் பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு கவர் இமேஜ்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் சாம்பிளாக ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ரெக்கார்ட் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ நம்ம வந்துட்டு மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அந்த PDF டாக்குமெண்ட் வந்துட்டு இருக்கும். நம்ம வியூ பண்ணி பார்க்கணும்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிப்போர்ட் ஹேண்டில். இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸாம் எழுதியிருப்பாங்கள்ல, ஸோ அந்த ரிப்போர்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு நமக்கு தெரியும். இப்போ அவங்க எக்ஸாம் டைட்டில் அண்ட் கோர்ஸு, டேட்டு, டியூரேஷன், டோட்டல் கொஸ்டின் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்காங்க, அவங்க பர்சன்டேஜ் அண்ட் ஸ்டூடெண்ட் நேம் வந்துட்டு இங்கே வந்துடும். நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். அந்த சர்டிஃபிகேஷன் வந்துட்டு அவங்களுக்கு பிரிண்ட் ஆகி நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூசர் ஹேண்டில். இப்போ வந்துட்டு நம்ம யூசர்னால் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ கிரியேட் நியூ யூசர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்துட்டு ஸ்டூடெண்ட் யாராச்சும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். டேட் ஆஃப் ஜாயினிங், என்னைக்கு ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அண்ட் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அட்ரஸ், அண்ட் தென் மொபைல் நம்பர். கிரியேட் ஸ்டூடெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஸ்டூடெண்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அண்ட் வந்துட்டு அவங்களோடது வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம அந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில் அண்ட் எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். அப்டேட் ஸ்டூடெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல், ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்துட்டு டெலிட்டட் இன்ஃபோவில் வந்துட்டு நம்ம டெலிட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம சப்போஸ் வந்துட்டு எக்ஸாம் ஒன்று ஆட் பண்ணிட்டு டெலிட் பண்ணியிருந்தோன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும் ஸ்டூடெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு QBM. நெக்ஸ்ட் வந்துட்டு செட்டிங்ஸு. இப்போ நம்ம அட்மின் வந்துட்டு ஏதாச்சும் அவங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம இங்கே வந்துட்டு எடிட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாக் அவுட். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டோட லாகின் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணுறோம். அவங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு கொடுக்கணும். லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அண்ட் அவங்களோட டேஷ்போர்ட் இந்த மாதிரி இருக்கும். டோட்டல் எக்ஸாம் வந்துட்டு இருக்கும். அண்ட் டுடே எக்ஸாம் இருக்கும். கம்ப்ளீட்டட் எக்ஸாம், இந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண எக்ஸாம் வந்துட்டு இங்கே இருக்கும். இன்றைக்கி எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கேயே வந்துட்டு டேஷ்போர்ட்லேயே வந்துட்டு காட்டிடும். இப்போ வந்துட்டு அவங்க நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்னு இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு இந்த மந்த்துக்கு வந்துட்டு 3 எக்ஸாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இப்போது ஏதாச்சும் எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா இந்த மந்தோடது காட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸாம் ஹேண்டில்னு சொல்லிட்டு வரும். இங்கே வந்துட்டு எல்லா எக்ஸாமும் வந்துட்டு காட்டும். நம்ம வந்துட்டு இப்போது இங்கே நம்ம இது கிளிக் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் வந்துட்டு எழுதிக்கலாம். எக்ஸாம் டைமிங் இங்கே காட்டும். அந்த எக்ஸாம் டியூரேஷன் காட்டும். எக்ஸாம் எண்ட்ஸ் வந்துட்டு 6/12ன்னு சொல்லிட்டு நம்ம காட்டும். இப்போ நம்ம வந்துட்டு டோட்டல் கொஸ்டின் வந்துட்டு அதே மாதிரி காட்டும். 20 கொஸ்டின், டோட்டல் மார்க் வந்துட்டு 40ன்னு சொல்லிட்டு காட்டும். எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இது ஃபுல்லாக. ஸ்டார்ட் நவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு டைம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ வந்துட்டு நம்ம லேட்டாக ஜாயின் பண்ணனால இப்போ 5:48 ஆகுது. ஸோ லேட்டாக 42க்கு வந்துட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ லேட்டாக ஜாயின் பண்ணனால நம்மளுக்கு வந்துட்டு 30 மினிட்ஸில் வந்துட்டு எவ்வளோ மினிட்ஸ் போயிருக்கோ அதுதான் காட்டும். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு எழுதுகிறோம். இப்போ வந்துட்டு சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு 10, நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு 4 அண்ட் நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு 6, நம்பர் ஆஃப் அன்ஆன்சர் கொஸ்டின் 0ன்னு சொல்லிட்டு காட்டுது. இங்கேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் எல்லாமே காட்டிடும். யுவர் ஆன்சர்ன்றது நம்ம பண்ண ஆன்சர் அண்ட் கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு இதுன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டிடும். ஸோ இதுதான் எக்ஸாம் பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு 40% சொல்லிட்டு காட்டுது நம்மளுக்கு. இப்போது ஒன்ஸ் நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ திரும்பியும் வந்துட்டு நம்ம இங்கே கிளிக் பண்ணும்போது ஸ்டார்ட் நவ் கொடுத்தோம் அப்படின்னா யூ ஹவ் ஆல்ரெடி டேக்கன் திஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துடும். இப்போது வந்துட்டு டெமோ எக்ஸாம்ஸும் வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். டெமோ எக்ஸாம் நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஜென்ரல் நாலேஜ் மட்டும் சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு சயின்ஸ் சூஸ் பண்ணுறேன். சப்மிட் கொடுக்குறேன். டோட்டல் கொஸ்டின் வந்துட்டு 10ன்னு சொல்லிட்டு காட்டுது. ஸ்டார்ட் நவ் கொடுத்தேன். இது வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு நம்மளுக்கு எடுக்கும்போது எப்பயுமே வந்துட்டு சேம் கொஸ்டின் வந்துட்டு நம்மளுக்கு வராது. ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு சஃபில் ஆகிட்டு தான் நம்மளுக்கு வரும். மொத்தமாக 10 கொஸ்டின் அட்டன் பண்ணியாச்சு. சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா டோட்டல் கொஸ்டின் வந்துட்டு 10 காட்டுது. கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு 6 அண்ட் இன்கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு 4ன்னு சொல்லிட்டு காட்டும். நம்மளுக்கு வந்துட்டு இங்கேயே வந்துட்டு ஆன்சரும் டிஸ்பிளே ஆகிடும். நம்ம இங்கேயே வந்துட்டு பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு QBM ஹேண்டில். இவங்களுக்கும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண
எல்லா புக்ஸும் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இவங்க வந்துட்டு டவுன்லோட் பண்ணி நம்மளுக்கு பார்த்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறேன், எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிப்போர்ட் ஹேண்டில் வந்துட்டு அவங்க எழுதின எல்லா எக்ஸாமோட சர்டிஃபிகேட்ஸும் வந்துட்டு இங்கே வந்துட்டு வந்துடும் நம்மளுக்கு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக எழுதின இது வந்துச்சு, பிரிண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட நேமு ஃபார் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட்டிங் த ஃபைனல் எக்ஸாம் ஆன் சயின்ஸ் எக்ஸாம் வித் 40% அப்படின்னு சொல்லிட்டு வேணும். எப்போது எக்ஸாம் ஹேண்டில் பண்ணாமல் அந்த டேட் வந்துட்டு வந்துடும். பிரிண்ட்டு கொடுத்தா நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவங்களோட ஸ்டூடெண்ட்டோட செட்டிங்ஸ் வந்துட்டு இங்கே இருக்கும். இங்கே நம்ம சப்போஸ் வந்துட்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு தெரியணும்னு சொன்னால் வியூ பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தென் லாக் அவுட். அவ்வளோதான். தேங்க்யூ.